ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேவை எப்படி பண்ணுறதுன்றது. சேவையில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. லெமன் சேவை, தேங்காய், புளி அந்த மாதிரி நிறைய இருக்குது. யூஸ்வலாக சேவை பண்ணணுன்னா நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு சேவை மிஷின் இருக்குது. அதில் வந்து கஷ்டப்பட்டு பண்ண தேவையில்ல. சில பேர் வந்து இந்த முறுக்கு அச்சில் கூட பண்ணுவாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் ரெடிமேட் சேவை கடையில் விற்கிறது, அதை வாங்கி எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த சேவை பண்ணலான்றது தான் நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி 200 கிராம்ஸ் இல்லைனா 500 கிராம்ஸில் விற்கிறதுங்க ரெடிமேடாக. இதை வாங்கி நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் போட்டுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்ல வெந்நீரை, நல்ல சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதில் ஊற்றிட்டு ஒரு 3 மினிட்ஸ் தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப்பு, இதை வந்து நம்ம அந்த கவர்லேருந்து எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது வந்து இப்படி தான் இருக்கும். ரைஸ் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க கடையில். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போனாலும் இது நல்லா கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போது நல்ல வெந்நீர் கொதிச்சுட்டு நான் இதில் ஊற்ற போகிறேன். நல்ல தளன்னு கொதிக்கணுங்க. அதே மாதிரி உப்பு அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக இம்மஸ் ஆகிற வரைக்கும் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இது நல்லா மூங்கிருச்சு. இந்த அளவு ஊற்றிட்டு தட்டை போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே இது குக் ஆகிடும். 3 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். பார்த்தீங்களா, குக் ஆகிடுச்சு. இப்போ உடனே இதை நல்லா வடிகட்டிடுங்க. ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடட்டும். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு கொலாண்டரில் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நல்ல தண்ணி, ஒரு டம்ளர் இது மேலே ஊற்றிட்டிங்கன்னா இதில் இருக்கிற அந்த எக்ஸஸ் ஸ்டார்ச் அதெல்லாம் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். நல்லா ஆறின அப்புறம் உதிராக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பண்ண பொறுத்து தேங்காய் சேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேனில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ கோகோனட் ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம கடுகு, அதுக்கப்புறம் வத்த மிளகா, அதாவது காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டு, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவலோ இல்லைனா தேங்காவை நீங்கள் நல்லா மிக்சியில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பவுடராக வரணும். ஸோ ஒரு செட்டு தேங்காய் சேவையும் இன்னொரு செட்டு லெமன் சேவையும் பண்ண போகிறேன். அதை காட்டுறேன். ஸோ கடுகு நல்லா வெடிச்சப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடுறேன். கொஞ்சம் நல்லா போட்டிங்கன்னா அதை சேவை சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். நடுவில் பீனட்ஸ் வேணுன்னா கூட போட்டுக்கலாம், அதாவது நல்லா வறுத்த வேர்க்கடலை. இது லைட்டாக கொஞ்சம் கலர் செவக்க ஆரம்பிக்கும் போது கருவேப்பிலையும் நம்ம வத்த மிளகாவையும் ஆட் பண்ணலாம். நான் வந்து கருவேப்பிலை போட்டுட்டேன். அடுத்தது வந்து பெருங்காய பொடி போட்டுடுறேன். கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து வத்த மிளகா போடணும், இல்லைனா ரொம்ப வந்து கலர் மாறி ஒரு மாதிரி கருத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி இப்போது பருப்பெல்லாம் கலர் மாறிடுச்சுல்ல, இந்த டைமில் நீங்கள் வத்த மிளகா போட்டுட்டு நம்ம தேங்காவை ஆட் பண்ணிடலாம். இப்போது தேங்காவை நான் போட்டுட்டேன். நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. இதை ஜென்டில் ஒரு ஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் பேசிக்காக ஒரு தேங்காய் சாதத்துக்கு தாளிப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கீங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனோன்னு நம்ம ஏற்கனவே வந்து அந்த சேவையை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் அந்த சேவையை இதில் போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் காட்டுறதுக்காக இப்போ பாருங்கள், எந்த இதுவும் இருக்காது, ஸ்டிக்கினஸும் இருக்காது, உதிராக இருக்கும் தனித்தனியாக. இப்போ இதை நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விடணும். ஸோ தட் நம்ம அந்த தாளிப்பு கொடுத்தது எல்லாமே இந்த சேவையோடு சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி நான் கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்மளோட கோகனட் சேவை இஸ் ரெடி ஃபார் சர்விங். இப்போது இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுலில். இந்த பேனையே நீங்கள் வந்து எலுமிச்சைப்பழ சேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஏன் பண்ணினேன்னா, எலுமிச்சைப்பழ சேவை பண்ணினோன்னா அந்த எல்லோ ஸ்ட்ரெயின் இருக்கும், அதனால் தேங்காய் சேவை பியோர் ஒயிட்டாக இருக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சாச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு கேசரோலில் போட்டு வச்சுக்கலாம். அதே பேன் எடுத்திருக்கேன். உங்களோட சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லைன்னா நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அதே மாதிரி தாளிப்பு கொடுக்கணும். பட் இங்கே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா, வத்த மிளகாவுக்கு பதில் பச்சை மிளகா, இஞ்சி, கடுகு, கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு இதில் பண்ண போகிறோம் இந்த லெமன் சேவை. ஸோ அதே மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு போடுறேன். இது கொஞ்சம் செவந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்,
கருவேப்பிலை போடலாம். அண்ட் நான் இங்கே பச்சை மிளகாவையும் பெருங்காயத்தையும் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கலர் மாறினோன்னே இதையும் ஆட் பண்ணிட போகிறேன். இப்போது கலர் மாறினோன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் எலுமிச்சை பழ சாறு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுக்க போகிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு சேவையை உடனே ஆட் பண்ணி சேவையை ஆட் பண்ண உடனே நல்லா ஹேண்ட்ஃபுல்லாக கொரியாண்டர் கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு இப்போ நல்லா ஜென்டில் ஸ்டிர் கொடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கலக்கலாம். பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லான லெமன் சேவை ரெடியாக இருக்குது. புளிக்காய்ச்சல் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் புளிக்காய்ச்சலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி புளி சேவை கூட செஞ்சுக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து வெறும் லெமன் சேவையும் தேங்காய் சேவையும் மட்டும் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, குயிக்காக நம்ம லெமன் சேவை தேங்காய் சேவை ரெடி ஆகிடுது. ஈஸியாக எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறதுன்றத நீங்கள் பார்த்துட்டிங்க. இந்த மாதிரி ரெடிமேட் ரைஸ் நூடுல்ஸ் வாங்கி இதை நம்ம டக்குன்னு நம்ம டிஃபன், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ எதுக்கு வேணாலும் நம்ம பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது லெமன் சேவையும் தேங்காய் சேவையும் எவ்வளோ ஈஸியாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஸ்டெப்ஸு. இதே தான் இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட தக்காளி தொக்கு இருந்தாலோ இல்லைன்னா நீங்கள் தக்காளி தொக்கை பண்ணி கூட இதை கலந்துக்கலாம். பிரியாணி சேவை, லைக் நேம் எனிதிங், லைக் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். மிளகு சேவை, அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் பிராண்டு தான் வாங்கணுன்றது இல்லை. உங்களுக்கு மார்க்கெட்டில் எது கிடைக்குதோ வாங்கி நான் சொன்ன டைமிங்கில் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிங்கன்னா அவுட்புட் நல்லா வரும். வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.